தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஸ்டெர்லைட் உரிமத்தை புதுப்பிக்க முடியாதுன்னு 2வது முறையாக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம். இதை பற்றின செய்தி தொகுப்பை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கான உரிமத்தை புதுப்பிக்க தமிழக அரசு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் பசுமை தீர்ப்பாயத்தோட நிபந்தனைகளை நிறைவேற்றியதற்கான ஆதாரத்தை தரவும் உத்தரவிட்டிருக்காங்க. ஆதாரங்களை சமர்ப்பித்தாதான் ஆலையை திறக்க அனுமதி தரப்படும்னு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடியில் கடந்த வருஷம் மே 22ஆம் தேதி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டங்கள் நடந்துச்சு. அதில் போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 13 பேர் உயிரிழந்தாங்க. இதை தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு மே 28ஆம் தேதி தமிழக அரசு சீல் வச்சு உத்தரவிட்டாங்க. இதை எதிர்த்து ஆலை நிர்வாகம் டெல்லியில் இருக்கிற தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தாங்க. இந்த வழக்கு தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தருண் அகர்வால் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுச்சு. அந்த குழு அளித்த அறிக்கையின்படி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த மாதம் 15ஆம் தேதி உத்தரவிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆலையை மூடுவதற்கான தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்ததோட 3 வாரங்களில் ஆலைக்கான உரிமத்தை புதுப்பித்து புதிய உத்தரவு வழங்க வேண்டும்னோ ஆலைக்கு மீண்டும் மின் இணைப்பு வழங்க வேண்டும்னோ தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தாங்க. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மேல்முறையீட்டு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அதே போல் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட உத்தரவுக்கு எதிராக ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பாபு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனு ஒன்று தாக்கல் செஞ்சாங்க. அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஸ்டெர்லைட் ஆலையை ஜனவரி 21ஆம் தேதி வரை திறக்கக்கூடாதுன்னு உத்தரவிட்டது. இந்த தடையை எதிர்த்து வேதாந்தா குழுமம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆலையை திறக்க தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. இதையடுத்து தமிழக அரசின் மேல்முறையீடு தொடர்பாக பதிலளிக்க வேதாந்தா குழுமத்துக்கு உத்தரவிட்டும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் விதித்துள்ள நிபந்தனைகளை 3 வாரத்துக்குள்ள நிறைவேற்றி ஆலையை இயக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் விண்ணப்பிக்க வேண்டும்னு கடந்த ஜனவரி 9ஆம் தேதி ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்துக்கு நீதிமன்றம் அறிவுறுத்துச்சு. இந்த நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கான உரிமத்தை புதுப்பிக்க தமிழக அரசு மறுப்பு தெரிவிச்சிருக்கு. பசுமை தீர்ப்பாயத்தோட நிபந்தனைகளை நிறைவேற்றியதற்கான ஆதாரத்தை தரவும் உத்தரவிட்டிருக்கு. ஆதாரங்களை சமர்ப்பித்தாதான் ஆலையை திறக்க அனுமதி தரப்படும்னு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்களாம். மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.